ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது புடலங்காய் பருப்பு உசிலி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். நான் புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புடலங்காய்க்கு 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 காஞ்ச மிளகாயும் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஊறின காஞ்ச மிளகாய் அந்த கடலைப்பருப்பையும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச பின்னால் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னால் அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு மிளகா சோம்பு பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த பருப்பு நல்லா வெந்து உதிரி உதிரியாக ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பருப்பு உசிலி புடலங்காயில் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்போடு சாப்பிட்றதுக்கு, மோர் குழம்போட, சாம்பாரோட, ரசத்தோட எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பருப்பு நல்லா உதிராக வந்துடுச்சு. அதுக்கு பின்னால் தான் காய் சேர்க்கணும். முன்னாலே காயை சேர்த்துடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். ஏன்னா புடலங்காயும் தண்ணி விடும். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்போ காய் கொல கொலன்னு ஆயிரும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த காயும் பருப்பும் உதிராக ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ உதிராக வந்துருச்சு. சூப்பரான சுவையில் நம்மளோட புடலங்காய் பருப்பு உசிலி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.